ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம அமெரிக்காவிலேயே என்ன பாலிசி மாற்றங்கள், எப்படி இது H1B ஒர்க்கர்ஸை பாதிக்க போகுது என்கின்ற ஒரு விரிவான செய்தியை தான் பார்க்க போகிறோம். சிலிக்கன் வேலி என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவில் பல நிறுவனங்கள் இந்திய ஒர்க்கர் H1Bயில் ஒரு டெம்பரரி விசாவில் போய் அங்கே ஒர்க் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். அதோடைய 5 வருடம் நிறைவுக்கு பிறகு 140 என்கின்ற ஒரு ஸ்டேட்டஸில் அவர்கள் அதை எவ்ரி 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போது க்ரீன் கார்டு கிடைத்தவர்கள் அங்கே தங்கிக் கொள்ளலாம். மற்றவர்கள் இந்த 140 ஸ்டேட்டஸை வந்து க்ரீன் கார்டு வர வரைக்கும் அவங்க அதில் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணி கிடைக்கலனா மறுதளிக்கப்பட்டால் மீண்டும் திரும்பி வர வேண்டும். இப்போது அமெரிக்கா இதில் ஒரு கொள்கை மாற்றத்தை நிறைய செய்து கொண்டே வருகிறார்கள். முதல்ல வந்து ஆப்பிள் என்கின்ற கம்பெனிக்கு, பெரிய டெக் கம்பெனி எல்லாருக்கும் தெரியும், மொபைல் ஃபோன்ஸ், ஐஃபோன்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு மாபெரும் நிறுவனம், பல ஆயிரக்கணக்கான கோடிகளை குவித்து கொண்டிருக்கும் ஒரு முன்னணி நிறுவனம். ஆப்பிள் கம்பெனியில் போயிட்டு நீங்கள் வந்து மற்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்தால் உங்களுக்கு நான் 40% டாக்ஸ் வரி விதிப்பு செய்வேன் என்றெல்லாம் சொல்லி அவர்களை மிரட்டியிருக்கிறார்கள் அதிபர் ட்ரம்ப் அவர்கள். மேலும் இப்போ வந்து அவருடைய அடுத்த குறி, அங்கு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருமே அந்தந்த கம்பெனி, அந்த நாட்டுடைய உரிமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார்கள். அப்படி சொல்லும்பொழுது டெக் கம்பெனியில் சிலிக்கான் வேலி என்று சொல்லக்கூடிய லாஸ் ஏஞ்சலஸில் அதிகமாக இருக்கக்கூடியது இந்தியர்கள் தான். ஃபேஸ்புக்கு டாப் எந்த கம்பெனி வேணும் எடுங்க, ஒரு 50 கம்பெனி எடுத்திங்கன்னா அதில் அதிகமாக முன்னணியில் இருக்கக்கூடியவர்கள் இந்தியன்ஸு, அதுக்கப்புறம் சைனீஸ் என்று வருவார்கள். இப்போது ஒரு வருடத்திற்கு 85,000 விசாக்களை அவர்கள் லாட்ரி சிஸ்டம் என்கின்ற முறையில் வழங்குகிறார்கள். அது ஒரு தற்காலிக வேலைக்கு ஒரு 3 வருடம் வேலை செய்யலாம். அதுக்கப்புறம் இன்னொரு 3 வருடம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஒரு H1Bக்கு 6 வருடம். அதற்கு பிறகு 140 என்கின்ற 140 ஸ்டேட்டஸில் அவர்கள் அதை கண்டினியூ செய்யலாம். வேலை இருக்கும் வரைக்கும் அங்கே தங்கலாம். இப்படி வந்து இருந்தது. இப்போது இந்த லாட்ரி சிஸ்டத்தையே முடிவு கொண்டு வரார். அதை ஸ்கிராப் பண்ணிவிட்டு ஒரு புதிய சிஸ்டத்தை பாயிண்ட் பேஸ்டு சிஸ்டம் என்று சொல்கிறார்கள். அது இன்னும் வரல. அந்த பாலிசி மாற்றம் ஏற்பட்டால் இனி வருங்காலங்களில் H1B வாங்குவது மிகவும் சிரமமாக இருக்கும். கம்பெனிகள் பாதிக்கப்படும். நம்ம காக்னிசன்ட், இன்ஃபோசிஸ், ஐபிஎம் போன்ற கம்பெனிகள் இந்தியாவிலிருந்து மேலைநாடுகளுக்கு, அமெரிக்காவுக்கு அனுப்புவதற்கு மிக இடைஞ்சலாக இருக்கும். இது வந்து ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும். அப்போது நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், அமெரிக்காவுக்கு சென்று பல கோடிகளை செலவழித்து MS படிப்பு முடித்த உடனே வேலை கிடைக்குமா என்கின்ற கேள்வியாகவே தான் இனிமேல் இருக்க போகிறது. இது அமெரிக்காவில் தொடங்கி ஐரோப்பா வரைக்கும் மற்ற நாடுகளை இனிமே வேலை கொடுக்காமல் அவர்களுக்கு முன்னுரிமை, தங்கள் நாட்டில் உள்ள பிரஜைகளுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பார்கள். அதில் எந்த தவறும் இல்லை. பட் என்ன தவறுனா, இது வரைக்கும் செய்த ஊழியர்களை பணி நீக்கம் செய்வது கொஞ்சம் சிரமமான விஷயம். அவங்க வந்து மறுபடியும் லைஃப் ஸ்டைலை மாற்றணும். திரும்ப அவங்கவுங்க நாட்டுக்கு சென்று போகக்கூடிய நிலைமை வரலாம். இன்னும் ஒரு 3 to 5 வருடத்துக்குள்ளாரவே இவ்வளோ பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அதோடைய முதல் கட்டமாக H1B குறி வைத்திருக்கிறாரு. வரி விலக்கு அதிகமாக வரி விதிக்கிறாரு. அதாவது இங்கேயே நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணால், சைனாவில் போய் மேனுஃபேக்சரிங் பண்ணாமல் இங்கேயே மேனுஃபேக்சரிங் பண்ணுங்கன்னு சொன்னார். அதுக்கு ஒரு வரி விலக்கு இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ரெசிடென்ட்ஸ், அதனால வருங்காலங்களில் MS மேலை படிப்பவர்களுக்கு அங்கேயே வேலை கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு 20 வருடத்துக்கு முன்னே இருந்த அந்த ஒரு அஷ்யூர்டு கேரண்டி இங்கே கிடையாதுங்க. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அவங்களுக்காக நீங்கள் போய் 50 லட்சம் ரூபாயோ 1 கோடி ரூபாயோ கொடுத்து MS படித்து விட்டு அங்கேயே வந்து அந்த F1 விசாவுக்கே பல நிபந்தனைகளை வைத்திருக்கிறார் அதிபர் ட்ரம்ப் அவர்கள். இப்போ நீங்கள் ஒரு உதாரணமாக 75 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி டாலஸில், டெக்ஸஸ் மாகாணத்தில் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறீங்க. மேல் படிப்பு படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 வருஷத்துக்கு 1 கோடி ரூபா ஆகுது. இப்போ அதன் பிறகு அங்கே வந்து ஒரு $100,000 கிட்டத்தட்ட ஒரு 83 லட்சம் ரூபாய் இப்போ ஒரு வருடத்துக்கு என்ற அளவில் அவர்களுக்கு வந்து ஒரு வேலை கிடைத்தாலே தான் அது ஒரு 5 வருடத்துக்குள்ள அவங்க பெற்ற கடனை வந்து நிறைவு செய்ய முடியும். இல்லை அவங்க பெற்றோர்கள் கொடுத்த அந்த பணத்தை திரும்ப கொடுக்க முடியும். இல்லைன்னா அந்த பெற்றோர்கள் எப்படி அதை நிறைவு செய்வார்கள்? அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கலாம், இல்லை அவங்களுடைய உழைப்புலேருந்து எடுத்து கொடுத்துருக்கலாம். தயவு செய்து கொஞ்சம் நிதானமாக யோசித்து, இனிமே நீங்கள் MS படிக்கணும் அப்படின்னு நினச்சா இந்தியாவில் என்ன வாய்ப்புகள் இருக்கின்றன, இந்தியாவில் என்னென்ன MBA இருக்கின்றன, இங்கே படிக்க வைங்க. இங்கே இல்லாத IITயோ MITயோ இங்கே கிடையாது. எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே ஆராய்ச்சி செய்வதற்கான நமது பிரதம மந்திரி அவர்கள், மோடி அவர்கள், நிறைய மேலை நாடுகளுக்கு இங்கே வந்து ரிசர்ச் சென்டர் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்கும்பொழுது நம்ம பாரத நாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பாருங்கள். ஆண்டர்பிரினர்ஷிப் என்று சொல்லக்கூடிய ஒரு சுய தொழில் வேலை வாய்ப்புகள், நம்ம செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் ஒரு புதுசாக வந்து மொபைல் கண்டுபிடிக்கிறது, புது டிசைன் கண்டுபிடிக்கிறது, இப்படி நம்ம நாட்டுக்கான அந்த அறிவை செலவு பண்ணுங்கள். இதே மாதிரி ஸ்பேஸ் ராக்கெட் தயாரிப்பு எல்லாமே நம்ம நாட்டில் வந்துருச்சு. அதனால் 30 வருடத்துக்கு முன்பு இருந்த குளோபலைசேஷன் இப்போ மறுபடியும் வேற ஒரு யுகத்துக்கு நம்ம டிரான்சிஷன் பண்ணுறோம். இப்போது AI போன்ற தொழில்நுட்பத்தை
சுய அறிவு கொண்ட தொழில்நுட்பத்தை அவர்கள் தயார் செய்வதனால இனிமே ப்ரோக்ராமிங் படித்தவர்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவர்களுக்குலாம் அப்படியே ஆஹா ஓஹோன்னுலாம் வேலை கிடைக்கும்னு நினைக்காதீங்க. ப்ரோக்ராமிங் படித்தவர்கள் இப்போதைக்கு சர்வை பண்ணலாம். 5 வருடங்களுக்கு பிறகு அந்த தொழிலை எடுத்துக்கக்கூடிய வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. ஏன்னா இவங்களுடைய பாலிசிஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது அமெரிக்கா, ஐரோப்பால என்ன பிளான் பண்றாங்கன்னா, நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. எப்படி ஒரு 1,00,000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 10,000 பேரை வைத்து வேலை வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த 1,00,000 பேர்ல 10,000 பேருக்குத்தான் வேலை கிடைக்கும். அந்த 10,000 பேர் வந்து அமெரிக்கர்களாகத்தான் இருப்பார்கள். இல்ல ஐரோப்பியர்களாக தான், யூரோப்பியன்ஸோ இல்ல எந்தெந்த நாட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். வெளியிலேருந்து ஒர்க்கர்ஸ் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அவுட் சோர்சிங்ல ஒர்க் பண்ணக்கூடிய காக்னிசன்ட், இது IBM, கேப்ஜெமினி போன்ற கன்சல்டிங் ஃபர்ம்ல இருக்கக்கூடிய நானும் ஐடி துறையில் தான் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இது வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 5 வருடத்துக்குள்ளாரவே நிச்சயமாக ஒரு சர்க்கிள் வரும். ஒரு மார்க்கெட்ல வந்து சரிவு ஏற்படும். அதனால வந்து அவுட் சோர்சிங்கும் கம்மியாகும். ஃபர்ஸ்ட் வந்து அங்க இருக்கக்கூடிய H1B விசா, அதுக்கப்புறம் அதை சார்ந்த ஆஃப் ஷோர் கம்பெனிஸ் இதெல்லாமே வந்து பாதிப்பிற்கு உட்படும். HCL போன்ற கம்பெனிகள்லாம் பாதிப்புக்கு வரும். அதனால நீங்க வந்து ரொம்ப உஷாராக இருங்க. இதுவரைக்கும் சேர்த்த பணத்தை சிறப்பாக சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். செலவினங்களை குறைத்துவிட்டு தயவு செய்து நமது இந்திய நாட்டுக்கு எந்த ஊர்ல நீங்க இருந்தீங்கனாலும் அந்த ஊர்ல, அந்த கிராமத்துல உங்களுக்குன்னு இருப்பதற்கான இடம், அதற்கான உணவுப் பொருட்கள் என்னென்ன பண்ணணும். ஒரு காணி நிலம் வேண்டும் என்று பாரதியார் சொன்னார். காணி நிலம் வேண்டும் என்று சொன்னார் பாரதியார். அது போன்று நம்மளுக்கு என்ன வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.